ஹாய் guys, வெல்கம் டு மேஜிக் ஏபிசிடி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இடி ஃபார்ம் ஆஃப் வெர்ப். அதாவது இது எப்படி வரும்னா வெர்பை 3 பேட்டர்னில் பிரிக்கிறோம். ஸோ ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஒரு வெர்பு பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இல்லையான்னு கண்டுபிடிக்கணுன்னா அதை அதோட கடைசியில் டி இல்லை இடி இருக்கும், இல்லை டிஎன் இல்லைன்னா என் இருக்கும். எப்போ இது இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த வேர்பை டேபிளில் வச்சு பார்க்கும்போது ப்ரெசண்ட்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் பார்க்கும்போது டிஎன் இல்லை எண்ணில் முடிஞ்சால் அது ரெகுலர் இல்லைன்னா இர்ரெகுலர் வேர்ப் சொல்லலாம், இல்லை ஸ்ட்ராங் வேர்ப் சொல்லலாம். ஸோ வேர்பை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம், வீக் வேர்பு இல்லை ஸ்ட்ராங் வேர்பு, இல்லைன்னா ரெகுலர் வேர்பு ஆர் இர்ரெகுலர் வேர்பு. ரெகுலர் வேர்பு எப்படி இது பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னா அதோட கடைசியில் ஐடி இல்லை இடியில் இருக்கும். ஸோ ஸ்ட்ராங் வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிளானா கட்டாயமாக அதில் எண்ணில் முடியும், இல்லை டீயில் முடியும், இல்லை டிஎனில் முடியும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஒன்று. இப்போது இந்த மாதிரி வேர்புங்களை நம்ம வேர்பாக யூஸ் பண்ணாமல் அட்ஜெக்டிவாக எப்படி யூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது தனியாகவும் வரும், இல்லைன்னா நவுன் சேர்ந்தும் வரும். ஸோ அப்போது இது சப்ஜெக்டாக ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கும். பார்க்டு இஸ் தேர். ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் நவுன். ப்ரோக்கன் சேர். ஸோ புக்குடு ரூம்ஸ் ஆர் தேர். ஐ சா ப்ரோக்கன் டேபிள். இப்போ பார்த்தீங்கன்னா புக்குடு ரூம்ஸ் ஆர் தேர் இதில் இது சப்ஜெக்டாக வருது. ஐ சா ப்ரோக்கன் டேபிள். ஸோ இதில் இது ஆப்ஜெக்டாக வருது. இதில் பார்த்தீங்கன்னா நவுனெலாம் பாருங்கள். ப்ரோக்கன் இஸ் வெயிட். உடஞ்சது ரொம்ப வெயிட்டாக இருக்குது. தட் இஸ் ப்ரோக்கன். ஸோ இது ரொம்ப ஈஸிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எப்படி சொல்கிறது, க்ளீன்டு சுத்தம் செய்த. ஸோ இப்போ புக்குடு, ஸோ பதிவு செய்த, அதை முன்பதிவு செய்த. ஸோ ரிட்டன் எழுதிய. ஸோ குக்குடு சமைத்த. இது போல் நிறைய வார்த்தைங்க ஈஸியாக நம்ம சமைத்த, ஸோ துவைத்த, இதெல்லாம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான். இப்போது இதை இந்த இடத்துல வரும்போது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சொல்ல மாட்டோம். ஸோ இதை அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். ஸோ வாஷ்டு கிளாத்ஸ். ஸோ நவுன் சேர்ந்தால் வரும், நவுன் இல்லாமல் வரும். இது போல் நிறைய வேர்ப் இருக்குது. நம்ம ரியல் லைஃப்பில் இது போல் வேர்ப்களை நிறைய யூஸ் பண்ணுறோம். இதை நல்லா யூஸ் பண்ணி உங்களுடைய ஆங்கில அறிவு வளர்த்துக்குங்க. ஸோ இன்னும் நல்லா இங்கிலீஷ் பேச கற்றுக்குங்க. நம்ம வீடியோ நல்லா கண்டினியூவாக பாருங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, அதை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ அப்போ தான் உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்யூ கைஸ். ஹாவ் எ நைஸ் டே. தேங்க்யூ.